பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவங்கள பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும். நடிகை பிரகதி எவ்வளவு ஆவேசமா பண்ணியிருக்காங்க தெரியுமா? பாக்யராஜ் டைரக்ட் பண்ணி நடிச்ச வீட்ல விசேஷங்க படத்தின் மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் இந்த பிரகதி. தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகள்லயும் பிஸியாவே நடிச்சுட்டு வந்தாங்க. அந்த டைம்ல தான் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சில காலம் சினிமாவில இருந்து மொத்தமா ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நடிக்க வரும்போது சினிமாவுல பெருசா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் சீரியல்ல கொடிகட்டி பறந்தாங்க. ரீசெண்டா பவர் லிஃப்டிங்லயும் பதக்கம் வேற ஜெயிச்சு அசத்தியிருக்காங்க. இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் ஆந்திரா. ஆந்திராவுல மாடலிங்ல சும்மா ஜொலிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் தெலுங்கு திரையுலக கதவுகள் இவங்களுக்காக திறந்திருக்கு. அங்க அவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு டைரக்டரும் நடிகருமான பாக்யராஜ் இயக்கத்துல வீட்ல விசேஷங்க படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிச்சு. தமிழ்ல இவங்களுக்கு வீட்ல விசேஷங்க படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறமா பெரிய மருது, பாண்டியனின் ராஜ்யத்தில் இந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு. ரீசெண்டா இவங்க ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்த எல்லாருமே அட நம்ம பிரகதியா இவங்க அப்படின்னு பயங்கரமா வைரல் பண்ணிட்டு வராங்க. அதுல அவங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அதே மாதிரி வயசு இருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய முதிர்ச்சி தேவை. நீங்க எந்த அளவுக்கு மெச்சூரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க கல்யாண வாழ்க்கை நல்லாவே போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாகவும் புரிதலையும் கண்டிப்பா வச்சிருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்பிக்கையையும் புரிதலையும் தவிர வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மரியாதையும் நம்பிக்கையும் இல்ல அப்படின்னா எந்த உறவும் நீண்ட காலம் கண்டிப்பா நிலைக்காது. இப்பெல்லாம் அதிக டைவர்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறதே கிடையாது. சோ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மரியாதையா நடந்துக்கோங்க. அதுவே உங்களோட காதலை காலம் முழுக்க காப்பாத்தும்னு சொல்லியிருக்காங்க பிரகதி. நடிகை பிரகதி என்னதான் நம்ம தமிழ்ல குறைவான படங்கள்ல நடிச்சிருந்தாலும் தெலுங்குல எல்லா முன்னணி நடிகர்களோட படங்கள்லயும் கண்டிப்பா இவங்க நடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு 49 வயசு ஆகுதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா இருக்காங்கல்ல. முக்கியமா அவங்களோட உடம்ப ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணா தெரியும். அடிக்கடி உடற்பயிற்சி பண்ணக்கூடிய வீடியோவை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் அந்த வீடியோ கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல வந்துடும். உடற்தகுதி மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை சர்வதேச அரங்குக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா பாருங்களேன். ரீசெண்டா துருக்கியில நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில பவர் லிஃப்டிங் போட்டியில களமிறங்கி கிட்டத்தட்ட 4 பதக்கங்களை இந்தியாக்காக ஜெயிச்சிருக்காங்க. இந்த பவர் லிஃப்டிங் போட்டியில இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஊடகம் முன்னில அவங்க மனம் திறந்து என்ன தெரியுமா பேசியிருக்காங்க? இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநீதிகள், குறிப்பா பெண்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வன்முறைகள், அட்டூழியங்கள், வன்கொடுமைகள், இது எல்லாத்தையும் பத்தி ஓப்பனா பேசியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் நாளுக்கு நாளா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. யாரெல்லாம் இந்த உலகத்துல பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள்னு சொல்லியிருக்காங்க பிரகதி. அது மட்டும் இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்றவங்களுக்கு சட்டப்பூர்வ தண்டனைகள் எதுவும் அதிகமாவே இல்ல. அப்படியே தண்டனை கொடுத்தாலும் அது பெருசா இல்ல. கடுமையான தண்டனைகள் கண்டிப்பா வரணும். பெண்களுக்கு எதிராக அட்டூழியம் செய்யறவங்கள பெட்ரோல் ஊத்தி எரிச்சா கூட தப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பிரகதி. பெண்களை தப்பா தொட நினைக்கிறவங்களோட மனசுல ஒரு பயம் வரணும் அப்படின்னா அப்படி பண்றவங்கள பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரகதி. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு பிரகதியை எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஆனா 90s கிட்ஸ் கண்டிப்பா பிரகதியை மறந்திருக்க மாட்டேங்க. அவங்க சொன்ன இந்த கருத்துக்களையும் இந்தியாவுக்காக வாங்கின பதக்கங்கள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.